பேசாம தோனி வந்து சீக்கிரமா ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். டொக்கு டொக்குன்னு ஒண்ணுன்னா அவரோட நேம் வந்து ஸ்பாயில் தான் ஆயிட்டே இருக்கும் இதுக்கு மேல விளையாடுனா. யாரை டிசப்பாயிண்ட் பண்ணா? தோனி தான். வைப்னா அப்படியே அலையுது, அப்படியே தொண்டெல்லாம் போயிடுச்சு. டிவிலயே பாத்துருப்போம், ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அதான் தல 10 ஓவர்ஸ் விளையாடி பாத்துட்டோம். நாட் அவுட். வர்க்கிங் செட் டிசப்பாயின்ட்மென்ட் தான். இல்ல மொத்தமாவே பேட்டிங் டிசப்பாயின்டட் தான். பேட்டிங்ல யாருமே ஆடல. ஆடி இருக்கு. ஓபனிங் 4 ஓவர் 24 ரன். அதுக்கப்புறம் 4 விக்கெட் போகுது. 18th ஓவர் எல்லாம் சிங்கிள் ஆடுது. சார் வாங்க ரோட் கிராஸ் மேட்ச் எப்படி இருந்துச்சு? புக் பண்ணலாமா? எல்லாமே கேவலமா இருந்துச்சு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? மாஸ்னா 10 ஓவர் பாத்துட்டோம். ஓப்பனிங் தான். மெயின்லி ஓப்பனிங் பவர் பிளே. ரோட் கிராஸ் பண்ணுங்க. என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம். சார் விளையாடாம இருந்திருக்கலாம் சார். எதுக்கு வந்து விளையாடிட்டு தேவலாம் கொஞ்சம் பரவாயில்ல. பவுலிங்லாம் பரவாயில்லையா போடுறாங்க. பேட்டிங் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா. பேட்டிங் மட்டும் நல்லா வராங்க. அப் டு தி லெவலா? நாட் அப் டு தி லெவல். யாரை டிசப்பாயிண்ட் பண்ணா? தோனி தான். தோனி. சென்னை சூப்பர் கிங்ஸ் டிசப்பாயின்ட்மென்ட் தான். டெல்லி ரொம்ப சேடா ரொம்ப போச்சு. யாரை டிசப்பாயிண்ட் பண்ணது இன்னைக்கு? எல்லாரும் சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாரும். பேசாம தோனி வந்து சீக்கிரமா ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். டொக்கு டொக்குன்னு ஒண்ணுன்னா எதுக்கு தலை லெகசிய ஸ்பாயில் பண்ணிட்டு போல. அவரோட நேம் வந்து ஸ்பாயில் தான் ஆயிட்டே இருக்கும் இதுக்கு மேல விளையாடுனா. என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம். சார் விளையாடாம இருந்திருக்கலாம் சார். எதுக்கு வந்து விளையாடிட்டு தேவலாம் மனசுதான் கஷ்டம் அத்தனை பேருக்கு. மேட்ச் எப்படி இருந்துச்சு? மாஸ்னா 10 ஓவர் பாத்துட்டோம். தல 10 ஓவர் ஆடி ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நானு. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. அந்த வைப் அதெல்லாம் மாஸ். தோத்துட்டோம்ல. யாரை டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் தான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டார். போன வாட்டி அதே ஹைக்காச்சு, இந்த வாட்டி அதே ஹைக். ஆனா அவர் மேலே ஃபுல் பிரஷர் போட கூடாதுல. மிடில் ஆர்டர்ஸ் ஆடணும்ல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அதுவும் கொஞ்சம் தாண்டி நம்ம அவுட் ஆயிருக்கோம். என்ன பண்ணா இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியும் நம்மளால? எல்லாரும் ரொம்ப இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. பவுலிங்லாம் பரவாயில்லையா போடுறாங்க. பேட்டிங் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் நல்லா. பேட்டிங் மட்டும் நல்லா வராங்க. ஸ்ட்ராங் ஆயிட்டா நம்ம கன்ஃபார்மா நமக்கு வெற்றி இருக்கு. வெற்றி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ன்றீங்க. தோனி சென்ட்ரி எப்படி இருந்துச்சு? வைப்னா அப்படியே அலையுது, அப்படியே தொண்டெல்லாம் போயிடுச்சு. டிவிலயே பாத்துருப்போம், ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அதான் தல 10 ஓவர்ஸ் விளையாடி பாத்துட்டோம். நாட் அவுட். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பாப்போம். பட் ஃபீலிங் பேட் ஃபார் சிஎஸ்கே. பட் we are well known for comeback. கண்டிப்பா கம்பேக் சூப்பர் கிங்ஸ் வரும். ஓகே, தேங்க்ஸ். ரோட் கிராஸ் மேட்ச் எப்படி இருந்துச்சு? புக் பண்ணலாமா? எல்லாமே கேவலமா இருந்துச்சு. எப்படி மேம் இருந்துச்சு? வாங்க 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 வாங்க. என்ன சொல்லணும்னே தெரியல. சேசிங் 150க்கு மேல சேஸ் பண்ண முடியாது சென்னைனால. எப்படி ஓகே, யாரை டிசப்பாயிண்ட் பண்ணது? ஓப்பனிங் தான். மெயின்லி ஓப்பனிங் பவர் பிளே. ரோட் கிராஸ் பண்ணுங்க. ரொம்ப வர்ஸ்ட் ஆடிட்டாங்க. ஆனா நம்ம டாப் ஆர்டர் மட்டும் சொல்ல கூடாதுல. மிடில் ஆர்டர் ஆடணும்ல. ஆடுறல பவர் பிளே தான். பவர்ல ஆடுறாங்க. அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, யாரை டிசப்பாயிண்ட் பண்ணது இன்னைக்கு? இல்ல மொத்தமாவே பேட்டிங் டிசப்பாயின்டட் தான். பேட்டிங்ல யாருமே ஆடல. ஆடி இருக்கு. ஓபனிங் 4 ஓவர் 24 ரன். அதுக்கப்புறம் 4 விக்கெட் போகுது. 18th ஓவர் எல்லாம் சிங்கிள் ஆடுது. சார் வாங்க ரோட். நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு? அட்லீஸ்ட் ஒரு நல்ல கேமாவது வரணும்ல. நல்ல கேம் கூட இல்ல. இது கம்ப்ளீட்லி ஒன் சைடா இருந்தது கேம். ஒன் சைடா இருந்துச்சு. டோட்டலி டிசப்பாயின்ட்மென்ட் தான். டிசப்பாயின்ட் தான். என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு? சார் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருந்தாலும் வின் பண்ணிருக்க முடியாது. தட் வாஸ் தி சிச்சுவேஷன். 180 ஆச்சு. அவ்வளவுதான். ஓபன் பேஸ் 180 அடிச்சா நம்ம தோத்துட்டோம். அவ்வளவுதான், முடிச்சிடலாம். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. 150க்கு மேல சேஸ் பண்ணதுக்கு ஆள் கிடையாது. ஸ்ட்ரைட்டா கிராஸ் பண்றவங்க மட்டும் இருக்கட்டும். ஆனா மத்த டீம்ல நல்லா விளையாடுறாங்க. பேட்டிங் பவுலிங் எல்லாமே நல்லா பண்றாங்க. எல்லாரும் இப்ப முன்னாடி சீசன்ல பார்த்தா 160 எல்லாம் தான் ஆவரேஜ் ஸ்கோர். இப்ப பார்த்தா 180 190 தான் ஆவரேஜ் ஸ்கோரா வருது. ஆனா இப்ப நம்ம சென்னை டீம் அந்த அளவுக்கு பேட்டிங் ஆர்டர் கிடையாது. 150 180 190 எல்லாம் சேஸ் பண்றதுக்கு ஆள் கிடையாது. 150 160 அதுக்கு மேல எடுக்கிறதுக்கு ஆளே இல்ல.